வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் ETF இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். சரி, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் ETF அப்படின்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது போல் பல்கான ட்ரேடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ETFன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஷேர் மார்க்கெட் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ETFல ரெகுலர் ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், விற்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ETF ஒரு ரொம்பவே ஈஸியான அண்டு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு வருது. லைக் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ETFல பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே செக்யூரும் ஆனது. ஓகே, ETFோட கீஸை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரேடருக்கு செக்யூரிட்டி பேஸ்கெட்டே வச்சுருக்கு. லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவாக இருந்தாலும் ETFல நல்ல ஒரு செக்யூரிட்டி பேக் இருக்குது. ETFல எல்லா நாளும் ட்ரேட் பண்ணலாம், பை ஆர் செல் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் அப்படி கிடையாது. பர் டேக்கு ஒன்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ETFல எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. லைக் ஸ்டாக்ஸ், கமோடிட்டிஸ், பாண்ட்ஸ், இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது. மற்ற விதமான ட்ரேடிங் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இன்னும் வரலும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்குது இதுவரையிலும். அண்ட் புரோக்கர் கமிஷன் ETFல மற்ற ட்ரேடிங்கை விட ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போலவே ETFல அதோட ஷேர்ஸோட ப்ரைஸ் டே ஃபுல்லாகவே மாறிக்கிட்டே, அதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அண்டர்லைங் அசட்ஸ் நிறையா உள்ளது இந்த ETF ஃபண்டு. ETFல thousands and hundreds ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இதோட ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேங்க்ஸ் அதோட ட்ரேடை ETFல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதை ஓப்பன் எண்ட் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆக்ட் 1940 படி இந்த ஃபண்ட்லாம் நம்பர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை லிமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதிகமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது இந்த ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்துட்டு வருது. டைப்ஸ் ஆஃப் ETF: ஆக்டிவ் அண்ட் பேசிவ், பாண்ட், ஸ்டாக், இண்டஸ்ட்ரீஸ், கமோடிட்டிஸ், இன்வெர்ஸ், லிவரேஜ் ETF அப்படின்னு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் இதில் இருக்குது. 2 or more ட்ரேடிங்கில் நம்ம ஷேர் ஹோல்ட்ஸ் பண்ணோம்னாவே ரொம்பவே சீக்கிரமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம இதில் எடுக்கலாம். ஸோ ETFல நல்லா ஃப்ரேம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.